இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். தங்கமயிலில் குவிந்ததடா வண்டாட்டம் ஆடி கொண்டாட்டம். தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Adisia One World Kalapatti. Premium villa plots with world class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கிரெடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2025. இடம் கலையரங்கம் திருச்சி. ஆகஸ்ட் 22, 23, 24. புதிய வீடு புதிய நம்பிக்கை. அனுமதி இலவசம். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் 12வது முறையாக இந்த சுதந்திர தினத்துடைய கொடியை ஏற்றிருக்கிறார். இதில் ஒரு 103 நிமிடம் பேசியிருக்கிறார். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் அதில் நிறைய பேசினா கூட சில முக்கியமான கவனிக்க தவறி இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள அதிமுக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று 2035க்குள்ளே சுதர்சன் சக்ரா ஸ்கீம் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம இஸ்ரேலில் ஒரு விஷயம் பார்க்குறோம். நம்ம அவங்களுடைய டூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. எதிரிகளுடைய ஏவுகணைகள் எது வந்தாலும் அந்த ஏவுகணைகள் வானத்திலேயே தாக்கி அழிக்கப்படக்கூடியதை பார்க்குறோம். அது அவர்களுடைய தரையில் விழாத அளவுக்கு, அவருடைய இலக்கை அடையாத அளவுக்கு ஒரு பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு அயன் டோம் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த அயன் டோம் மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், ரயில்வே ஸ்டேஷன்கள், ஏர்போர்ட்டு, பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், இது மாதிரியான எல்லா முக்கியமான இடங்களையும் பாதுகாக்கும் வகையில் நம்ம கிருஷ்ணரை நினைவு கூறக்கூடிய வகையில் அவருடைய சுதர்சன் சக்ரா எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பாகவும் எதிரிகளுக்கு சிம்மசப்பனமாக இருந்துச்சோ அதுபோல் ஒரு விஷயத்தை கொண்டு வர பண்ணியிருக்காங்க. 2035க்குள்ளே ஆத்ம நிர்பர் பாரத் அடிப்படையிலேயே இந்தியாவிலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட சுதர்சன் சக்ரா ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய அயன் டோம் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் பாரத பிரதமர் பேசினதில். ரெண்டாவது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டிக்கு தீபாவளி பரிசு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தீபாவளிக்கு 2 பரிசு காத்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி இந்தியாவில் அமலில் இருக்குது. அதன் மூலமாக ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு மத்திய அரசுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்குறோம். ஹியூஜ் சக்ஸஸ் அந்த ஸ்கீம். ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போது காங்கிரஸ் கட்சியில் நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் உட்பட பலர் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஜிஎஸ்டி ஃபெயிலியர், நாங்கள் ஜிஎஸ்டி மாற்றுவோம், நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி இது இல்லை அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. பட் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டியில் தங்களை ஒருங்கிணைத்து கொண்டு ஜிஎஸ்டியில் கட்டக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கி சராசரியாகவே 1,75,000 கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நெருக்கி 20 லட்சம் கோடி ரூபா வருஷத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். இந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை எதிர்க்கட்சியில் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஜிஎஸ்டியில் நாங்கள் ரீவேம்ப் பண்ண போகிறோம். அதில் ஒரு தீபாவளி பரிசு உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லும்போது தீபாவளிக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வரும்னு புரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய முன்னேற்பாடுகள் நாங்கள் செஞ்சு இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதனால் ஒரு திட்டமிட்ட அளவில் தீபாவளிக்கு முன்னாடி இந்த ஸ்லாபில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சின் டேக்ஸ் வரைக்கும் போட்டு 25% வரைக்கும்லாம் இருக்கிறாங்க. அதில் குறைச்சி 0% அதிகமாகவும் 8 to 12 அப்படிங்கிறதே அதிகமாக 18 அதிகபட்சம் மேக்ஸிமம் இருக்குது. 18க்கு மேலே இல்லாதபடி இந்த மாதிரி ஒரு 4-5 வாய்ப்புகள் பொருளாதார வல்லுநர் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு ஒரு பெரிய பலனளிக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி மூலமாக எல்லோருக்கும் ஒரு தீபாவளி பரிசாக இருக்குங்கிற சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். ஏற்கனவே கடந்த பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தால் அதில் வருமான வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய டமாக்கா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இன்னொரு டமாக்கா தீபாவளி எட்டி வரப்போதுங்கிற பார்க்குறோம். கடந்த தீபாவளியும் போது பெட்ரோல் டீசல் விலையில் 10 ரூபாய் குறைச்சிருந்துச்சு மத்திய அரசு அப்படிங்கிற பார்க்கும் கலால் வரியை. அப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கு. நம்ம ஒழுங்காக முறையாக சரியாக வரி கட்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த வரி விலக்கு மத்திய அரசே கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான உதாரணமாக பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவதாக ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் ரொம்ப பகிரங்கமாக வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டி சீராட்டி பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் நேரடியாக இந்த சுதந்திர தின உரையில். இது முக்கியமாக எதிர்க்கட்சிகளால் பெரிய அளவில் கவனிக்கப்படும், விமர்சிக்கப்படும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். சல்யூட் டு டெடிகேஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் உடைய இந்த தியாக மனப்பான்மைக்கு, நாட்டுப்பற்றுக்கு ஒரு வணக்கங்கள் அப்படிங்கிறத பாரத பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக ஆர்எஸ்எஸ் சேவை புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்தியா இஸ் ப்ரௌட் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் பற்றி இந்தியா, பாரதம்
பெருமை கொள்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய என்ஜிஓ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தன்னுடைய நன்றியை பாரத பிரதமர் கொடுத்துருக்கிறார். நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் உட்பட பலர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து நேரடியாக வந்தவங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டை ஆள்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் புரிந்துக்கிறோம். அது ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளானது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தடை செய்யப்பட்டது, சர்தார் வல்லபாய் பட்டேலால் பரிந்துரைக்கப்பட்டு மீண்டும் கொன்றப்பட்டது, சுதந்திர தின பேரணிகள்லேயே கலந்து கொண்டது. நம்ம வந்து எப்படி என்சிசி ஸ்கவுட் மாதிரியான விஷயங்கள் இராணுவ வீரர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் கலந்துக்கிட்டது அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரியதாக இருந்தது. பிறகு அரசியல் காரணங்களால் தடை செய்யப்பட்டது, மகாத்மா காந்தி கொலை, இந்த மாதிரி நிறைய சர்ச்சைலாம் கொண்டது. அதில் எல்லாத்திலுமே அப்பழுக்கற்றதாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்லேருந்தே உருவாகியிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக சுதந்திர தின உரையில் பெரிய அளவில் குறிப்பிட்டது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குது. தென் ஒரு முக்கியமான விஷயத்தை பாரத பிரதமர் ஒரு எச்சரிக்கையாக நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஐ வாண்ட் டு வார்ன் த கண்ட்ரி அபவுட் எமர்ஜிங் எ கிரைசிஸ் அப்படின்னு ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பேராபத்தை பற்றி எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு பாரத பிரதமர் 140 கோடி மக்களுக்கு முன்னில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். அதில் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவக்கூடியதான் அந்த பிரச்சனை. இந்த ஊடுருவல்காரர்கள் தான் அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஹிந்தியில் வந்து அது குஸ்பேத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு தமிழில் புரிஞ்சுக்கலாம், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் புரிஞ்சுக்கலாம். பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு திட்டமிட்ட சதிங்கிறார். பார்ட் ஆஃப் எ ப்ரீமெடியேட்டட் கான்ஸ்பிரசி அப்படின்றார். இப்படி வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், நம்ம நாட்டில் வந்து எந்த நலமும் வளமும் இல்லை, இப்போ இந்தியாவுக்குள்ளே போனால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதை அப்பையும் ஏற்க முடியாது. இருந்தாலும் புரிந்து கொள்ளலாம். அகதிகள் மாதிரி வர்றாங்க, ஏதிகள் மாதிரி வர்றாங்க, அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாதனால வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். மாறாக அதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் பாரத பிரதமர். பார்ட் ஆஃப் எ ப்ரீமெடியேட்டட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறத பாரத பிரதமர் சொல்கிறார். அதில் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரிஸ் டெமோகிராஃபியை முழுக்க மாற்றுவதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அமைப்பு, நமக்கு வந்து எந்த சமூகம் எப்படி இருக்கிறது, எந்த மொழி பேசுவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள்னு ஒரு நேச்சுரலாக ஒரு டெமோகிராஃபி நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே ஃபார்மாக இருக்குது. அதை திட்டமிட்டு மாற்றுவதற்கான ஒரு சதியின் வெளிப்பாடாக இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் இது போன்ற ஊடுருவல்காரர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்திய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை, பொருளாதாரத்தை, எதிர்காலத்தை தட்டி பறிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை பாரத பிரதமர் கொடுக்குறாரு. அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மகள்கள் மற்றும் சகோதரிகளாக இருக்கக்கூடிய பெண்களை குறிவைக்கிறார்கள், அவருடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் அப்படிங்கிற குறிப்பிடுறாரு. பழங்குடியின மக்களை குறிவைத்து அவர்களுடைய நில உரிமையை பறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்று பாரத பிரதமர் குறிப்பிடுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயமாக, when demographic change takes place in border areas, it causes a threat to national security என்று குறிப்பிடுகிறார். எல்லை மாநிலங்களில் இதுபோல ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச், பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து மாறுபடுமானால் அது ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்புக்குமே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற குறிப்பிடுறார். அப்போ ரொம்ப முக்கியமாக இதனால் we have decided to start a high power demography mission அப்படின்னு சொல்கிறார். இதனால் உச்சபட்ச அளவில் நாம் வந்து ஒரு டெமோகிராஃபி மிஷன் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதை நம்ம அதிகாரப்பூர்வமாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பாரத பிரதமர் இந்தியா இந்த ஒட்டுமொத்த நாடும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அது வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவல் செய்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், வங்கதேசத்துலேருந்து பெரிய அளவில் இந்த ஊடுருவல் இருந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நேற்று கூட பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் 1998 இந்தியாவுக்குள்ள ஊடுருவி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் குடியேறி அங்கே ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி, அங்கே ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணி அவர்களை மதம் மாற்றி பிறகு வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து அது வந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்ப தகராறுக்குள்ளே போய் என்ன பார்க்கும்போது தான் அவர் இந்தியரே இல்லை, பாகிஸ்தானியர் அப்படிங்கிற விவரமே தெரிய வந்திருக்கு. நம்ம வந்து பாகிஸ்தானியர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பங்களாதேசிகளை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளவு கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து வங்க மொழி பேசுகிறார்கள் அடிப்படையில். அப்படிங்கும்போது இது மொழி பிரச்சனையாகவும் மத பிரச்சனையாகவும் ரெண்டாம் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறோம், மம்தா பானர்ஜி அவர்கள் வங்காளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துவார். ஆப்வியஸாக அது மிக சரியான விஷயம். அதே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இங்கே வந்தால் அவர்களையும் வங்காளிகள் தங்களுடைய பங்காளிகள் என்று சொல்லி அதன் மூலமாக அவர்கள் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்தியா வேண்டாம் என்று சென்றவர்கள் அப்படின்பதை மறந்துட்டு அவர்கள் உள்ள வருவதை அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். பாரத பிரதமர் குறிப்பிட்ட இந்த எல்லையோர மாநிலங்களில் மிக முக்கியமாக மேற்கு வங்கம் பொருந்தும்.
அப்போ அந்த மாநிலத்தில் வங்கமொழி பேசுபவர்களுக்கு எதிராக இந்திய அரசு செயல்படுகிறது என்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தை கற்பிக்கிறார் நம்ம மம்தா பானர்ஜி பார்க்குறோம். நிச்சயமாக இந்த பிரச்சனை பெரிதாக பாரத பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஒரு ஹை பவர் டெமோகிராஃபி மிஷன் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லும்போது என்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான விஷயங்கள் வந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். முன்னாடி சிஏஏ கொண்டு வரப்பட்ட போதே வந்து என்ஆர்சி கொண்டு வரப்படும் சொல்லி சொன்னாங்க. அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்னுடைய டேபிளில் என்ஆர்சி பற்றின எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஃபைலும் இல்லை, அப்படி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொன்னார். பட் இப்போ பாரத பிரதமர் இந்த ஹை பவர் டெமோகிராஃபி மிஷன் சொல்லி சொல்லும்போது என்ஆர்சி திரும்பி கொண்டு வரப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. ஆனால் நிச்சயமாக இந்த இந்தியாவுக்குள்ள ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்களா, அவர்களை வடிகட்ட வேண்டிய கடமை இருக்கிறதா, அவர்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால் 100% இருக்கு. நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 முதல் 10 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் பிடிபடுகிறார்கள். குறைஞ்ச திருப்பூரில், ஈரோட்டில், தென் மாவட்டங்களில், சென்னையில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். கட்டடங்கள் கட்டப்படக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து டெக்ஸ்டைல் இடங்களாக இருக்கட்டும், அல்லது பட்டாசு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், மாதிரி எந்த தொழிற்சாலையும் லேபரில் பார்த்திங்கன்னா முன்னாடி வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இப்போ வட மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கும் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பற்றாக்குறை. அந்தந்த மாநிலங்களே பீகார், யூபி போன்ற அந்தந்த மாநிலங்களே வளர்ச்சி பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சதுனால அங்கேயும் மேன் பவர் அங்கேருந்து ஷார்ட்டேஜ் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவர்கள் இங்கே வரக்கூடிய மைக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் போல நாடகமாடி இங்கேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் மற்ற மாதிரி போன்ற விஷயங்களை வாங்கிட்டு அதன் மூலமாக இந்திய குடிமக்கள் போல இருந்து இவங்க வந்து ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இது பெரிய அளவில் இருக்குது. இந்தியாவில் குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் பேராவது வங்கதேசிகள் இருப்பாங்க அப்படின்னா மறுக்க முடியாது. அவர்களை அடையாளம் காண்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குங்கிறத பார்க்குறோம். எந்த குழப்பம் இல்லை. ஏன்னா அவர்கள் பேசுவது வங்க மொழி. அப்போ மொழி பிரச்சனையாகவும் மத பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தெரிந்தே ஒரு பெரிய விஷயத்தை பற்ற வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நம்ம பார்க்குறோம் இது எப்படி கையாளப்படுகிறது, எந்த அளவில் வந்து இது நிறைவு செய்யப்படுகிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. கட்டாயமாக இது வந்து அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களிலேயே லட்சக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கான ஊடி இருக்க முடியும் போது இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் ஊடி இருப்பாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்குது. வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் இருக்கும். அது வந்து கட்டாயமாக அந்த டெமோகிராஃபியை மாற்றும் அப்படிங்கிற பார்க்குறோம். வரக்கூடிய மக்களவை தேர்தல், வரக்கூடிய சென்சஸ், இது போன்ற விஷயங்களில் ப்ளஸ் இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹைப்பர் டெமோகிராஃபி மிஷன் ப்ளஸ் வந்து பாரதம் முழுக்க தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஆர்சிக்கான தேவை இருக்கிறதா அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் பாரத பிரதமர் இந்தியாவை எச்சரிக்க விரும்புகிறேன், இந்தியர்களை எச்சரிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய பிரச்சனைக்கான திட்டமிட்ட சதி இங்கு நடக்கிறது. இது வந்து எதேச்சையாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசிவே பாரத பிரதமர் சந்தேகிக்கிறாங்க பார்க்குறோம். அது நிச்சயமாக இந்தியாவுக்குள் ஒரு பெரிய மிஷனாக பாரத பிரதமர் சைடில், இந்திய அரசாங்க சைடில் ஒரு கவுண்டர் மிஷனாக வரப்போகிறது. இது எந்த அளவுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க போகிறது, எதிர்க்கட்சிகள் எப்படி இதை அரசியலுக்கு பயன்படுத்த போகிறார்கள், அது வந்து எப்படி மக்களுக்கு மத்திய அரசு புரிய வைக்க போகிறது, $1 மில்லியன் கேள்விகள் இருக்கின்றன. பட் இது அட்ரஸ் செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத மாற்று கருத்தை இருக்க முடியாது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.